ஓகேண்ணா பார்க்கலாம் பாய். ஏ கமல் ஒரு நிமிஷம் சொன்னா இன்னைக்கு என்ன டே? 28. நாளைக்கு 29. ஏய் இது என்ன மாசம்டா? பிப்ரவரிண்ணா. கரெக்டு. நாளைக்கு மார்ச் 1. இந்த புது மாசத்துல ஏதாவது புதுசாக பண்ணணும்னு ஆசையாக இருக்குடா. கண்டிப்பாக பண்ணணுண்ணா. ஜிம்முக்கு போகலான் இருக்கேன். பயங்கரம். என்னண்ணா? அது மட்டும் இல்லை, ஸ்விம்மிங் போகலான் இருக்கேன். டிரைவிங் கிளாஸ் போய் கார் ஓட்ட கற்றுக்கலான் இருக்கேன். சூப்பர்ண்ணா. நிறைய புது விஷயங்கள் பண்ணிட்டே இருக்கணும் போல இருக்கு. வேறு லெவல் பண்ணுறீங்களே. ஆனால் இதுக்கெல்லாம் முன்னாடி என்ன சொல்கிறீங்க தெரியும்? காட்ஸ் வேர்ட், ப்ராமிஸ் வேர்ட் ஃப்ரம் பிரேம்சன் அண்ணா. மாதம் மாதம் அவர் போடுற வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நம்ம லைஃப்பில் நம்மளே நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ண போல இருக்குடா. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃபுட்பால் வீடியோ பார்த்தியா? ஆமாம், வேற லெவல்ண்ணா. அது உங்ககிட்ட ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு. அந்த ஸ்ட்ரென்த் இந்த பால். யாரெல்லாம் சோகமா இருக்காங்களோ, யாரெல்லாம் பலகீனத்துல இருக்காங்களோ, பாவத்தில் இருக்காங்களோ, அவங்களுக்கு உதவி செய்வோம். ஏசப்போட அன்பை கொண்டு போவோம். ஏசப்போட ரட்சிப்பின் அன்பத்தை கொண்டு போவோம். பா சூப்பராக இருக்குப்பா இந்த வீடியோ. ஒவ்வொரு நாளும் இதை பார்க்கும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அண்ணன் நாளைக்கு என்ன வீடியோ தர போகிறாருன்னு தெரில. பாவீங்களா, எனக்கு பின்னாடி வண்டி எடுத்தானுங்க, நிறுத்திட்டு போயிட்டு இருக்கானுங்க. இது எங்கேயோ எனக்கு தான் ஃபர்ஸ்ட் ரெக்கக்னிஷன் கிடைக்கணும், எனக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரொமோஷன் கிடைக்கணும், எனக்கு தான் ஃபர்ஸ்ட் எல்லா பெனிஃபிட்ஸும் கிடைக்கணும். ஆனால் ஏசப்பா சொல்றாரு பாருங்க, நீ ஃபர்ஸ்ட் இருக்கிறது முக்கியம் கிடையாது, நீ பெஸ்ட்டாக இருக்கிறது தான் முக்கியம். கரெக்டாக சொல்லியிருக்காரு பிரேம்சன் அண்ணன். யார் ஃபஸ்ட்டு வரான்றது முக்கியம் இல்லை, யார் பெஸ்ட்டாக வரான்றது தான் முக்கியம். ஆஹா, நாளைக்கு மார்ச் 1 ஏதாவது வீடியோ பண்ணுவாங்கயா. மீடியா பீட்டரும் பிரேம்சன் அண்ணனும் சேர்ந்து மாதம் கொடுக்குற வீடியோ இருக்கு. செம்ம க்ரியேட்டிவிட்டி, நல்ல லொக்கேஷனு, டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறாங்கப்பா. இப்போ கூட ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்து வீடியோ பண்ணுவாங்க. புதுசாக எதுனா ஒரு வீடியோ பண்ணிகிட்ருப்பாங்கயா. எந்த இடமா இருக்கும், என்ன மாதிரி கான்செப்டாக இருக்கும், எப்படி வீடியோ வரும்? அண்ணே ரொம்ப நேரமாக இப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோண்ணே. இன்றைக்கி February 28, 12 மணி ஆக போகுது. நாளைக்கு மார்ச் 1 ப்ராமிஸ் மெசேஜ் நீங்கள் ஒரு ஐடியா கூட கொடுக்க மாட்டீங்க. ஐடியா வச்சுட்டா கொடுக்காம இருக்கிறேன், ஒரு ஐடியாவும் வர மாட்டேங்குது. யோசிச்சு பார்க்குறேன், எதுவுமே வரல. என்னண்ணே இப்படி சொல்லிட்டீங்க? மாதம் நீங்கள் ரிலீஸ் பண்ணுற வீடியோவுக்கு எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? உங்கள் மேலே அவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்குண்ணே. எதிர்பார்ப்பு ஏன் மேலே? அந்த எதிர்பார்ப்பு தான் ப்ராப்ளம் பீட்டர். ஏன் மேலே எதிர்பார்ப்பு வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் பிரச்சனை. இன்றைக்கி பாருங்கள், ஐடியாவே வரல, ஒரு ஐடியா கூட நம்மளுக்கு தோணவே இல்லை. எவ்வளோ யோசித்து பார்த்தோம், எதுவுமே நடக்கலை. ஏன் மேலே எதிர்பார்ப்பு வைக்கும் பொழுது, ஒரு மனுஷன் மேலே எதிர்பார்ப்பு வைக்கும் பொழுது இதுதான் பிரச்சனை. எனக்கு பிரியமானவர்களே, உங்கள் மேலே நிறைய பேர் நிறைய எதிர்பார்ப்பு வச்சுருக்காங்களா? உங்கள் குடும்பத்தினர் உங்கள் மேலே எதிர்பார்ப்பு நிறைய வச்சுருக்காங்களா? உங்கள் ஆஃபீஸில் உங்கள் மேனேஜர் உங்கள் மேலே நிறைய எதிர்பார்ப்பு வச்சுருக்காங்களா? இவங்க வச்சுருக்க எதிர்பார்ப்பை ஃபுல்ஃபில் பண்ணுவதற்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம். சில சமயத்தில் அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியாமல் நீங்கள் தோற்று போயிருக்கலாம். இது உங்களுக்கு பயங்கர மன வேதனையை கொடுத்து கொண்டு இருக்கலாம். இல்லாட்டி ஃபுல்ஃபில் பண்ண முடியாதோ என்ற பயம் உங்களுக்குள்ளே அதிகமாக இருக்கலாம். இந்த எதிர்பார்ப்பு, மற்றவங்க நம்ம மேலே வச்சுருக்க எதிர்பார்ப்பு, அது எப்படியாவது நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும், எப்படியாவது நான் அதை சாதித்து காட்டணும், எப்படியாவது நான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம் நீங்கள். இது ஒரு பெரிய ப்ரெஷரை கொடுக்கும், சில சமயம் டிப்ரெஷனை கூட கொடுக்கும். இந்த மாதம் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த எதிர்பார்ப்புகள், நம்மை சுற்றி இருக்கிற எதிர்பார்ப்புகள், இந்த புதிய மாதத்தில் நம்ம நோக்கி வருகிற இந்த எதிர்பார்ப்புகள், அதை நம்ம நெருக்கக்கூடாது, நமக்கு பயத்தை கொடுக்கக்கூடாது, நமக்கு டிப்ரெஷனை கொடுக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? இந்த எதிர்பார்ப்புகளை நம்ம ஃபுல்ஃபில் பண்ண போகிறது கிடையாது, நம்மளால் பண்ண முடியாது, நம்ம ஒன்றுமே கிடையாது. இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் முடியும். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிற வசனம் 18ஆம் சங்கீதம் 32ஆம் வசனம். என்னை பலத்தால் இடை கட்டி என் வழியை செவைப்படுத்துகிறவர் தேவனே. பாருங்க, தேவனால் மட்டும்தான் நமக்கு எல்லாமே நடக்குது, அவர் தான் நமக்கு எல்லாவற்றையும் முடித்து கொடுக்கிறார் என்பதை நாம் உணரும் பொழுது எல்லா ப்ரெஷரும் காணாமல் போயிடும். இதை நம்ம உணரணும், தேவனால் மட்டும்தான் எல்லாம் நடக்குது என்பதை. அதுதான் ரொம்ப முக்கியம்.
அது மட்டும் இல்லை, அதை மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும். நம்மளால நிறைய எதிர்பார்ப்பு வச்சுருக்காங்கல்ல, அவங்ககிட்டலாம் சொல்லணும், என் தேவன் தான் இதை செய்து முடிக்கிறார், அவரால் மட்டும்தான் என்னால் இதை செய்ய முடிக்கிறது என்பதை நம்ம தைரியமாக சொல்ல ஆரம்பிக்கணும். நம்ம கூட வேலை செய்கிறவங்க, நம்மளுடைய மேனேஜர்ஸு நமக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுக்கும் பொழுது, அந்த வேலையை நம்ம செய்து முடிக்கும் பொழுது, அவங்க அப்ரிஷியேட் பண்ண வரும் பொழுது நம்ம அவங்கக்கிட்ட சொல்லணும், this happened because of my God made it possible என்பதை தைரியமாக சொல்லணும். நம்ம குடும்பத்தில் மற்றவர்களாம் நம்ம மேலே அதிகமாக எதிர்பார்ப்பு வைக்கிறாங்களே, அப்போ அவங்கக்கிட்ட சொல்லணும், இதை நான் செய்ய போகிறதில்ல, என்னால் செய்ய முடியாது, என் தாளந்து ஒன்றுமே கிடையாது, என் ஞானம் ஒன்றுமே கிடையாது, என் ஏசப்பா தான் எனக்கு இதை செய்து கொடுப்பார், அவர் சித்தத்தின்படி இதை செய்து கொடுப்பார் என்பதை நாம் சொல்ல வேண்டும். இப்படியாக நான் இல்லை, என்னால் ஒன்றும் கிடையாது என்று சொல்லி நாம் உணரும் பொழுது நமக்கு பயம் இல்லாமல் போய்விடும். இந்த மார்ச் மாதத்தை நான் எப்படி சந்திக்க போகிறேன், இந்த மார்ச் மாதத்தில் இருக்கிற காரியங்களை எப்படி நான் செய்து முடிக்க போகிறேன், எவ்வளோ தேவைகள் இருக்கிறது, இதெல்லாம் எப்படி நடக்க போகிறது, நான் எப்படி இதை செய்ய முடியும், என்னோடய ரிசோர்ஸஸ் கம்மி தானே, என்னால் எப்படி அதை சமாளிக்க முடியும் என்று சொல்லி ஒருவேளை உங்களுக்கு பயம் இருக்கலாம். கர்த்தர் தான் எல்லாவற்றையும் செய்து முடிக்க போகிறார். இந்த மார்ச் மாதம் என்னை பலத்தால் இடை கட்டி என் வழியை செவைப்படுத்துகிறவர் தேவனே.